Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. என்னோட டே இன் மை லைஃப் மாதிரி ஷேர் பண்ணுறேன். இட்ஸ் அ பாசிட்டிவ் vlog, பாசிட்டிவ் டே இன் மை லைஃப் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து நான் வெளியில் வந்து ரங்கோலி போடுறேன். அப்படி நான் வந்து கணேஷ் சதுர்த்தியோட வீடியோ வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுற டே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நல்ல ஒரு குட் வைப்ஸ் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும், ரைட்? எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரங்கோலியோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்று முன்னாடி நைட்டே போட்டு வச்சுருவோம், இல்லைனா நெக்ஸ்ட் டே மார்னிங் போடுவோம். நான் வந்து இது முன்னாடி நைட்டே போட்டேன், ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நிறைய வேலை இருக்கும். ஸோ மார்னிங் எழுந்து போடுற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லை, அதனால நைட்டே போட்டேன். நான் வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணி போடுறேன். கோலமாவில் போடுறது வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், ஏன்னா டெய்லியும் போட்டு பழக்கமே இல்லை. இது மாதிரி எதாவது ஃபெஸ்டிவல்ஸ் அப்படி இப்படின்னா தான் வந்து நான் கோலமாவு யூஸ் பண்ணி கோலம் போடுவேன். பட் இன்றைக்கி வந்து நான் அதுவும் பண்ணல, நான் வந்து சாக் பீஸில் போட்டேன். ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ராப்ளம் தான். சாக் பீஸில் போடும்போது எனக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணியிருந்தா கூட ஈஸியாக அழிச்சிட்டு திரும்பவும் போட்டுடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரங்கோலி தான் போடுறேன், கணேஷா இருக்கிற மாதிரி. ஸோ அப்படியே நான் கலரிங்கும் பண்ணிடுறேன். மார்னிங் வந்து கலரிங் பண்ணுறதுக்குலாம் வந்து டைம் இருக்காது. ஸோ நைட்டே கோலமும் போட்டு அப்படியே கலரிங் பண்ணி ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த அவுட்லைன் வந்து எடுத்து காட்டும். இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். இது வந்து நான் நைட்டு ஷூட் பண்ணி தான் நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வெளிச்சத்தில் எப்படி இருக்குன்றதையும் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிள். எப்போவுமே ஃபங்க்ஷன்ஸில் வந்து நான் லோட்டஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது அப்படியே போடுவேன், அப்போ இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், ஃப்ளவர் இருக்க மாதிரி. இது வந்து நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ரொட்டீன் அப்படியே ஷேர் பண்ணுறேன். பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி நம்மளுக்கு நிறைய வீட்டில் குக் பண்ணுறதுக்கே ஐட்டம்ஸ் இருக்கும்ல. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் சீக்கிரமாக முடிக்க முடியும். நம்ம வீட்லேயும் வேறு பூஜைலாம் இருக்கும். ஸோ மார்னிங்கே வந்து எழுந்து ஃபஸ்ட்டு சுண்டல் வந்து முன்னாடி நாள் ஊற வச்சுருந்தேன், அதை வந்து நான் குக்கரில் போட்டுடுறேன். குக்கரில் என்னென்ன போட முடியுமோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் பண்ணி ரெடி பண்ணிப்பேன். இது வந்து வடக்கி ஊறத்தால் ஊற வச்சுருந்தேன். அண்ட் இது வந்து அந்த கொழுக்கட்டை இருக்கும்ல, உப்பு கொழுக்கட்டை, அதுக்காக தூர்தாலும் அதுக்கப்புறம் ஊறத்தாலும் நைட்டே சோக் பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் வந்து அதை கிரைண்ட் பண்ணி அது கூட வந்து ரெட் சில்லி, அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு, இது மட்டும் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போது இதை வந்து நான் வாழை இலை கட் பண்ணி அதில் ஸ்டீம் பண்ண போகிறேன். இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம சும்மா சாதாரணமான நாள்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கெலாம் கொடுத்தா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா இந்த கொழுக்கட்டை வந்து இட்ஸ் ஸ்டீமிங் ப்ராசஸ் மட்டும்தான், இல்லை ஆயிலெலாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது வந்து நம்ம ஸ்நாக்குக்கெலாம் கூட கொடுக்கலாம். என்ன ஒன்று, அந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அந்த மேல் மாவு மட்டும் ரெடி பண்ணி கரெக்டாக ஸ்டஃபிங் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அது ஈவினிங் வரும்போது கூட நம்ம கொடுக்கலாம் ஸ்கூல்லேருந்து. இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் அந்த வாழையில லைட்டாக நல்லெண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி இதை அப்படியே ஸ்டீம் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 12 to 13 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து இன்னொரு வாட்டி வெந்துடும். இப்போ வந்து நாங்கள் பிள்ளையார் வாங்கிறதுக்கு கிளம்புறோம். ஸோ கிக்கிலாம் வந்து குளிச்சுட்டான் மார்னிங்கே எழுந்து. அவனுக்கும் வந்து அப்படியே பட்டை போட்டு அவனே ஒரு லிட்டில் கணேஷா மாதிரி ரெடி பண்ணி தான் கூட்டிகிட்டு போவேன். அவனுக்கும் பட்டை போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரு பட்டை ஒன்று போட்டுப்பான். ஸோ இப்போ வந்து நாங்கள் பிள்ளையார் வாங்கிறதுக்கு கிளம்பிட்டோம். முன்னாடி நாள் கூட பிள்ளையார் வாங்கி வைக்கலாம். பட் எனக்கு வந்து பர்சனலி அன்றைக்கி மார்னிங் எழுந்து போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு குட் வைப்ஸ் கொடுக்கும். அன்றைக்கி மார்னிங் வந்து எல்லாமே புதுசாக பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் இது தான். முன்னாடி நாள் வாங்கி வச்சா கூட தப்பே இல்லை. இப்போது கணேஷாவை வந்து வீட்டில் ஆர்த்தி எடுத்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே வச்சாச்சு. இப்போது டெக்கரேஷன் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டெக்கரேஷன் போர்ஷன் தான். வெளியில் இருக்கிற பிள்ளையார் நம்ம வச்சுருக்கோம்ல, அவங்களுக்கும் வந்து பூ வச்சுட்டு உள்ளேயும் வந்து நான் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் கோலம் இப்படி தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து என்னோடய கோலம் வெளில போடுறது வந்து அழிவே அழியாது. இப்போது கிக்கி வந்து சுவாமி எல்லாருக்கும் பூ நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவாக எடுத்து வச்சுட்டு இருந்தான். இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அந்த டிவோஷன் வந்து அவங்களுக்கு இப்போலேருந்தே மைண்டில் வந்து இருக்கும். சுவாமிக்கு வந்து இது பண்ணணும், அது பண்ணணும், பூ வைக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் வந்து கிக்கி கிட்ட கொடுப்பேன். ஏன்னா அவங்களும் வந்து அப்படியே கொஞ்சம் டிவோஷ்னலாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிள்ளையாருக்கு வேஷ்டி வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து அவருக்கு சாத்திட்டு அவரையும் வந்து அலங்காரம் பண்ணணும். எனக்கு வந்து இது மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் அந்தந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவோம்ல, அது வந்து ரொம்ப பிடிக்கும். நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கி அழகாக அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு க்யூட்டாக இருக்கும் இந்த மொமெண்ட்ஸ்லாம். ஸோ கிக்கியும் வந்து என் கூடயே வச்சு அவன் எதிர்க்கே தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணுறேன். அவன் வந்து பின்னாடி அவன் பெருசாகி பண்ணுறானோ இல்லையோ தெரியல. பட் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. ஸோ எல்லா ப்ரிப்ரேஷனும் நான் அவனையும் வச்சுருப்பேன். எக்ஸப்ட் அந்த குக்கிங் சைட் மாத்திரம். குக்கிங் வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவான்.
ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவன் என் கூடயே இருப்பான். அவனே பூவெல்லாம் எடுத்து கொடுப்பான். ஸோ இது மாதிரி இப்போது ரெடி பண்ணியாச்சு. பூனெல்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாரு. எப்போவுமே இந்த எருக்க மாலை போடுறது பிள்ளையாருக்கு விசேஷம். அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இட் ஆட்ஸ் அப் டு த கலரில் அழகாக இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டும். பர்பிள் கலரில் அதுவும் க்யூட்டாக இருக்கும் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது இந்த எருக்க மாலையும் சேர்ந்து. ஏன்னா மற்ற நாளெல்லாம் நம்ம எருக்க மாலை சாத்துறதை விட இன்றைக்கி சாத்துறது ரொம்பவே அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த லுக். இப்போது அருகம்புல்லும் நான் 2 சைட்லேயும் பூக்கு மிடிலேயே வச்சுருக்கேன். இப்போ வந்து கொடை, இந்த வருஷம் வந்து கொடை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருந்தது. விதவிதமாக சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி வந்து பெல் இருக்கிற மாதிரி கொடை வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த வாட்டி பிள்ளையாருமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறையா கலர் ஆஃப் பெயிண்ட்ஸ்லாம் பண்ணி வந்தது. நாங்கள் வந்து எனக்கு வந்து களிமண்ணில் ப்ராப்பர் களிமண் கலர்லேயே இருக்கிற பிள்ளையார் தான் வேணும், ட்ரெடிஷ்னலாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியிருந்தோம். பெயிண்ட் அடிச்சிருந்த பிள்ளையார்லாமும் ரொம்ப அழகாக இருந்தது. பட் நம்மளுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணி பழக்கமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிள்ளையார் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். தோரணமும் வந்து நான் அப்படியே பூஜா ஸ்டாண்ட்லேயே வந்து ஹேங் பண்ணியிருந்தேன். அப்புறம் வெளியில் வந்து மாவிளை கொத்து, இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு வைப்ஸ் கொடுக்கும். இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் இருக்குது, ஸோ வீட்டில் இப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ண முடியுமோ இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த டே. நெக்ஸ்ட் இஸ் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறமா இப்போது பேக் டு குக்கிங். ஃபாஸ்ட்டாக இந்த குக்கிங்லாம் முடிச்சுட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டீம் பண்ணியிருந்தோம்ல உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங், அதை எடுத்துகிட்டு அதையும் வந்து நல்லா நம்ம உதுத்து விட்டுக்கலாம். இது ஸ்டீம் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஆறிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை உதுத்து விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம கையில் வந்து பொறுக்கிற சூடு அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி லைட்டாக ஃப்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சக்கரை பொங்கலுக்கும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் குக்கரில் ஏற்றி இறக்க முடியுமோ அதெல்லாம் முடிச்சிருவேன் நான். இது வந்து ரைஸ், அதுக்கப்புறமா வந்து பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா குழைவாக வச்சாச்சு. அது வந்து வெந்ததுக்கப்புறம் 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் ஜாக்ரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பொடி பண்ண வெல்லமே இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வந்து கட்டி வெல்லம்லாம் வாங்கினோன்னா அது ஃபஸ்ட்டு குக் பண்ணி அதை வந்து வடிகட்டி இது கூட ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி டைம் எடுக்குது. அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சா கூட நம்மளுக்கு ரொம்பவே பத்தாத மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும் இந்த மாதிரி டேஸில். அதனால் நான் வந்து இந்த வாட்டி பொடி பண்ண ஜாகரியை வாங்கியிருந்தேன். எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது, எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும். ஸோ எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது உடனேயுமே கரைஞ்சிரும். வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே அந்த சூட்டில் அது கரைஞ்சிரும். இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் கீயில் வந்து கேஷ்யூ நட்ஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கொஞ்சமாக பால் ஆட் பண்ணியிருந்தேன் ஒரு ஃப்ளேவருக்காக. நீங்கள் பால் ஆட் பண்ணலன்னா அந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது சக்கரை பொங்கல் இஸ் டன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பூரணம் கொழுக்கட்டைக்காக. ஸோ இதுலேயே வந்து நான் அந்த தேங்காய் கிரேட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன் அந்த கீயில் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். இது கூடவே வந்து கார்டமம் பொடி இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கார்டமம் பொடி பண்ணி இருந்ததுன்னா பெட்டர் ஆப்ஷன், ஏன்னா தனித்தனியாக எல்லாம் வாயில் படும். இது கூடவே வந்து அந்த பொடி பண்ண ஜாகரியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து அந்த கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறேன். ஒரே டைமில் தான் பண்ணுவேன். ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக பண்ணியிருந்தேன்னா டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். இப்போது மேல் மாவுக்கு எவ்வளோ மாவு எடுக்கிறோம் அரிசி மாவோ அதே அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கடாயில். நான் வந்து ஒரு 2 கப் வரைக்கும் மாவு எடுத்திருப்பேன். ஸோ 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து சால்ட், கொஞ்சமாக வந்து சீசேம் ஆயில் இல்லை அப்படின்னா நம்ம ஜிஞ்சலி ஆயில் இருக்குல்ல, நல்லெண்ணெய், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் கொஞ்சம் மாவு வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ மாவை வந்து அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா கடன்னு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லம்ஸ் இல்லாமல் வரும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அது வந்து கொஞ்சம் திக்கன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா சாஃப்டாக பால்ஸ் மாதிரி ரெடி ஆகும். ஸோ அதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ எனக்கு வந்து அது கிடச்சிருச்சு. ஸோ நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ரவா கீர் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் ஆஃப் ரவா தான் ஆட் பண்ணியிருக்கேன். கீயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால பாயசம்லாம் நிறையா பண்ணால் வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ 2 ஸ்பூனுக்கே இங்கே நிறையா ஒரு 2 டம்ளர் வரைக்குமாவது நம்மளுக்கு ரவா பாயசம் கிடைக்கும். கூடவே பால் ஆட் பண்ணி அதை கொதிக்க வைக்கிறேன். இது வந்து நம்ம உள்ள ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் கொழுக்கட்டைக்கு. அதை வந்து லைட்டாக ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணணும். அதுக்கு வந்து நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கறி லீவ்ஸ், மஸ்டர்ட் சீட்ஸ், அது கூடவே வந்து இந்த ஸ்டீம் பண்ணி உதுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் மட்டும் சாட்டே பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது கோகோனட் ஆயிலில் பண்ணால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த ஆயிலில் வேணாலும் ஆனால் பண்ணலாம்.
இப்போது இந்த கொழுக்கட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாவில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு we can ஸ்டார்ட் நம்ம கொழுக்கட்டை வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையார் வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் பிடிச்சி வச்சுருவேன் அடுப்பு மேலேயே. இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெயை தொட்டு இந்த கொழுக்கட்டை பண்ணோம்னா ஸ்டிக் ஆகாமல் இருக்கும், இல்லைனா கையிலலாம் வந்து ஒட்டிக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் கூட தொட்டுக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம கீ இருக்குல்ல அது கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு கப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்து பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நின்றுட்டுலாம் பண்ணிகிட்டு இருந்தோன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ மார்னிங்லேருந்து நிறைய வேலை இருக்கும்ல, ஸோ நின்றுட்டே பண்ணோன்னா கண்டிப்பாக கால் வலி டேமேஜ் ஆகிடும் பாடி. அதனால் நான் உட்காந்துருவேன். இங்கே வந்து ரவா கீருக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட். அவ்வளோதான், இதுவும் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி கீர்லாம் பண்ணுறோம், பாயசம்லாம் பண்ணுறோன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி கீர் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிறைய வேலை ஒரே டைமில் பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு மேலே பண்ணோன்னா காண்டாயிடும். ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக என்னென்ன ரெசிபிஸ் பண்ண முடியுமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு அந்த கப் மாதிரி ரெடி பண்ணுவோம்ல, அது வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் எப்போவுமே ட்ரை பண்ணி தான் எனக்கு வந்திருக்கு. எடுத்தோடனே பர்ஃபெக்டாக வராது. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து நான் உள்ளே வச்சுக்கிறேன். கையில் எடுத்து ஸ்டஃபிங் வைக்காமல் ஸ்பூனில் வச்சோன்னா கொழுக்கட்டை மேல் மாவு இருக்குல்ல அதெல்லாம் ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து கொழுக்கட்டை இஸ் ரெடி. எனக்கு வந்து ரெடிமேட் கொழுக்கட்டை பண்ணுறதை விட எனக்கு கையில் பண்ணுறது ஐ ஃபீல் இன்னுமே கொஞ்சம் அழகாக வர மாதிரி இருக்கும். இப்போது ரெண்டுத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி ஸ்டீமிங்க்கு வைக்கிறேன். ஸ்டீமிங் வந்து ஒரு 7 minutes வரைக்கும் பண்ணாலே போதும். இப்போ அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம சுண்டல் ரெடி பண்ணோம். சுண்டல் வந்து நான் 4 விசில் வரைக்கும் கொண்டக்கடலை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ரெட் சில்லி, கடுகு, ஊறத்தால், அப்புறமா கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் இருக்குல்ல அதை ஆட் பண்ணி கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த சுண்டலை தூக்கி இதில் போடணும். ஸோ பாயில்டு சுண்டல் வந்து சும்மாவே நம்ம பண்ணி சாப்பிட்லாம்ல, ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியும் கூட. எந்த சுண்டலாக இருந்தாலும் இந்த மெத்தட் கூட நம்ம ட்ரை பண்ணலாம், குட்டீஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ கிக்கிக்கு வந்து பொறுமை இல்லை. ஆல்ரெடி 1.5 மணி நேரம் ஆச்சு, நான் வெளியே வரல. ஸோ அவனும் கூடவே வந்துடுவான். ஸோ என்ன முடிஞ்சிருத்தா இல்லையா, பண்ணிட்டேனா, எப்போ முடியும், எல்லாமே ஒரு 4-5 கொஷின் கேட்டு தான் அப்புறம் போவான். ஸோ பார்த்துட்டு அவன் போயிட்டான். இப்போ வந்து கோகோனட் கிரேட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை வந்து சுண்டல் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த சுண்டலாக இருந்தாலும் நான் இந்த மாதிரி மெத்தடில் ரெடி பண்ணுவேன். கோகோனட் ஆட் பண்ணாட்டி கூட இட்ஸ் ஃபைன், பட் கோகோனட் ஆட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த வாசனையும் அண்ட் அந்த ஃப்ளேவரும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணுவேன். இப்போ இந்த ரவா கீர்லேயும் வந்து நான் கேஷ்யூ நட்ஸ் அப்புறம் கிரேப்ஸ்லாம் வந்து கீயில் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். இப்போது ரவா கீரும் ரெடி. இங்கே வந்து நான் ஊறத்தால் வடைக்கு வந்து ரெடி பண்ணுறேன். இஞ்சியும் க்ரீன் சில்லியும் நான் இது கூடவே ஆட் பண்ணிவிடுவேன். தனித்தனியாக கட் பண்ணி போடும்போது இவன் கிக்கிக்கெலாம் வந்து அது வாயில் பட்டால் அவ்வளோதான், அதை சாப்பிட்றதே நிறுத்திடுவான். ஸோ மொத்தமாக அரைச்சி போட்டுருவேன். காரமும் வந்து அவ்வளோவா தெரியாது. இது கூட வந்து கறி லீவ்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் இந்த மாதிரி கையிலேயே வந்து பிச்சு போட்டால் அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் ரதர் தென் ஷாப்பிங். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா ஊறத்தால் வடையில் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும் கரெக்டாக போட்டால் கூட. லைட்டாக வந்து வாட்டரில் டச் பண்ணி அந்த வாழை இலையிலேயே போட்டு நான் வடையை வந்து ரெடி பண்ணி எடுத்துடுறேன். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் உள்ளேயும் மாவு வந்து வெந்துடும். அப்படி ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும், வெளியில் உள்ளே வந்து வேகவே வேகாது. இப்போது பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக என்னோடய வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ 7 minutes ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பேட்சும் ரெடி ஆகிறதுக்கு, 2 சைடும் திருப்பி போட்டால். இப்போது வடை இஸ் டன். நெக்ஸ்ட் வந்து ரசம்க்கு தாளிக்கிறேன். கீ போட்டு அதில் ஜீரகம் அப்புறமா கடுகு இது மட்டும் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு ரசத்தில் வந்து நான் தாளிச்சிட்டேன். அவ்வளோதான், ரசமும் ரெடி. என்னோடய எல்லா நைவேத்தியமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டேஸில் வந்து குக்கிங் லன்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். லைக் ரசம் ஆர் ஏதாவது ஒரு சாம்பார், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை தான் ஈஸி, ஏன்னா அதை பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணிடுவோம்ல. மற்ற காயெல்லாம் உட்காந்து சாப் பண்ணி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரை தான் மோஸ்ட்லி இருக்கும். இப்போ வந்து எல்லாமே சுவாமிக்கு நான் வந்து ஆனியன் கார்லிக் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அப்படியே சுவாமிக்கு வச்சு நாங்கள் பூஜை பண்ணியிருக்கோம். நான் வந்து ஃபுல் பூஜை பண்ணுற வீடியோ எடுக்கல. பிகாஸ் பூஜை பண்ணும்போது இந்த கேமராலாம் அங்கங்கே வச்சு ஃபுல் பூஜை இன்னொன்று அப்புறம் என்னால் பூஜை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நான் லைட்டாக மட்டும் உங்களுக்கு நான் என்னோடய அந்த பாசிட்டிவ் டே vlog வந்து அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன். ஃபுல் பூஜை ஷேர் பண்ணேன்னா ரொம்ப நேரமும் எடுக்கும், கேமரா வச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக வந்து பூஜை பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஃபுல்லாக காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃப்யூச்சரில் ஏதாவது வீடியோஸ் அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிம்மதியாக அந்த கேமரா ரெக்கார்டிங் இதெல்லாம் இல்லாமல் பண்ணுன்றதுனால மெயினான ஆர்த்தி மட்டும் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன்.
இப்போது பூஜை வந்து எல்லாருமே வீட்டில் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது அதுவும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ எல்லா பூஜையுமே நாங்கள் ஒன்றா தான் 3 பேரும் இருக்கோம் அப்படின்னா 3 பேரும் ஒன்றா பண்ணுவோம். இல்லை அம்மா அப்பாலாம் இருக்காங்க அப்படின்னா, இல்லைனா நாங்கள் போயிருந்தோன்னா எல்லோரும் ஒன்றா தான் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா லன்ச் டைம் தான். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி எந்த டேவாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது டெஃபினட்டாக அது வந்து ஒரு பாசிட்டிவ் டேவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேட்டிங் விலாகாக நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, take care. Bye bye. Happy Ganesh Chaturthi to all of you.